Hi viewers, welcome to அன்னப்பறவை சேனல். பிக் பாஸ் வீட்டை விட்டு ஓவியா வெளியேறியதற்கு காரணம் என்னவென்று ரூம்மேட்ஸ் அனைவரையும் தனித்தனியாக கன்ஃபெஷன் ரூமிற்கு அழைத்து கடந்த 2 நாட்களாக கமல் பல்வேறு கேள்விகளை கேட்டு வருகிறார். அதன்படி காயத்ரியை அழைத்த கமல் எப்படி இருக்கீங்க என்று கேட்டதற்கு 2 நாட்களாக தூக்கமில்லை, நிம்மதி இல்லை என்றார். அதற்கு கமல் 2 நாளாக தூக்கமில்லை என்றால் யாராவது அந்தாக்ஷரி பாடிட்டு இருந்தாங்களா என்று இதற்கு முன் அந்தாக்ஷரி பாடி ஓவியாவை தூங்க விடாமல் செய்ததை கமல் நினைவூட்டும்படி கேட்கிறார். அந்தாக்ஷரி எல்லாம் இல்லை, அதைவிட 2 மடங்கு இருந்தது என்றார் காயத்ரி. அது என்ன 2 மடங்கு என்று கமல் கேட்டதற்கு ஓவியாவிடம் நான் காலையில் கூட பேசினேன், பேசும்போது நார்மலாக இருக்காங்க, வித்தின் 10 மினிட்ஸில் மாறிடுறாங்க என்றார். மாறுதல்கள் வரும், வேணும்னு வருவது ஒன்று, தன்னை அறியாமல் வருவது ஒன்று என்றதும் தன்னை அறியாமல் தான் மாற்றிக்கிட்டாங்க, அதுதான் என்னவென்றே புரியலை என்று காயத்ரி சொல்கிறார். காயத்ரியை பார்த்து எனக்கும் புரியலை, நீங்கள் தன்னை அறியாமல் சொல்கிற வார்த்தை பல எனக்கு புரிய மாட்டேங்குது என்று கமல் கேட்டதும் எது என்று ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் எனக்கு தெரியும் என்று காயத்ரி தயக்கத்துடன் கேட்கிறார். கமல் அவர்கள் தனது தலைமுடியை கையால் பிடித்து காண்பித்து அவருக்கு புரிய வைக்கிறார். அதற்கு அந்த விஷயமா கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் என்று விஷயத்தை ஆரம்பிக்கிறார். கமல் குறுக்கிட்டு தவறான வார்த்தைகளுக்கு விளக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சொன்னீங்கன்னா வாட் இஸ் த பாயிண்ட் என்று கேட்பார்கள். அதற்கு பதிலளித்த காயத்ரி நான் கெட்ட வார்த்தை கம்மி பண்ணியிருப்பதே பெரிய விஷயம், இதுவே ஒரு மாற்றம்தான் என்றார். ஓ அப்படியா என்ற கமல் இதிலிருந்து இன்னும் கம்மி பண்ண வேண்டும், அடுத்த வாட்டி எடிட் பண்ண போறதில்லை, அப்புறம் வெளியே வா பார்த்துக்கலாம் என்பதெல்லாம் உங்களுக்கே திரும்பிவிடும், புரியுதா என்றார். ஓவியா சற்று மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்று தெரிந்ததும் நீங்கள் அவருடன் மிகவும் கனிவுடன் நடந்து கொண்டீர்கள், அது எனக்கு மிகவும் பிடித்தது என்று கமல் அவர்கள் சொன்னதும் ஆடியன்ஸ் பயங்கரமாக கிளாப் செய்தனர். இங்கு இதற்கும் கைத்தட்டல்கள் உண்டு என்று காயத்ரியை பாராட்டினார். காயத்ரி நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது நல்ல காயத்ரியாக பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் கனிவுகள் தொடரட்டும், நீங்கள் வெளியே செல்லலாம் என்று கூறினார். எழுந்து வெளியே செல்லும் பொழுது ஓவியா எப்படி இருக்கிறார் என்று கேட்டுவிட்டு சென்றார் காயத்ரி. பின்பு வெளியே வந்த காயத்ரி கோபத்துடன் என் தவறுகளை சுட்டிக்காட்ட என் அம்மாவிற்கு மட்டும்தான் ரைட்ஸ் உள்ளது, கமல் சார் இப்படி என்னை 3 வாரமாக கெட்ட வார்த்தை பேசுகிறேன் என்று சொல்வது எனக்கு பிடிக்கவில்லை என்று ஸ்நேகன், சக்தி, ஆரவ், ரைசா முன்னிலையில் சொல்லி புலம்புகிறார். கமல் சொன்னது கண்டிஷன் அல்ல, அறிவுரைதான் என்பது கூட புரியாமல் காயத்ரி புலம்புகிறார். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் அன்னப்பறவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.